மூணார் நைமக்காடு எஸ்டேட்டில் வீட்டில் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த 9.5 சவரன் தங்க நகைகளும் 1,66,000 ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளன. நைமக்காடு எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷனில் உள்ள எட்டுமுறை லயத்தில் வசிக்கக்கூடிய மாரிசாமி காளியம்மாள் தம்பதியரின் வீட்டில்தான் திருட்டு நடந்துள்ளது. மூணார் காவலர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மூணார் நைமக்காடு எஸ்டேட்டில் வீட்டில் பாதுகாத்து வைத்திருந்த தங்க நகையும் பணமும் திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மூணார் நைமக்காடு எஸ்டேட்டில் ஈஸ்ட் டிவிஷனில் தான் திருட்டு நடந்துள்ளது. நைமக்காடு எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷனில் எட்டுமுறை லயத்தில் வசித்து வரும் மாரிசுவாமி காளியம்மா தம்பதிகளின் வீட்டில் தான் திருட்டு நடந்துள்ளது. வீட்டை உடைத்து 9.5 சவரன் தங்க நகையும் 1,66,000 ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது. ராஜமலை 5ஆம் மைலில் சாலையோர வியாபாரம் நடத்தி வரும் மாரிசாமியும் தனியார் கம்பெனி மருத்துவமனையில் அட்டெண்டருமான காளியம்மாவும் கடந்த தினம் காலை 7 மணிக்கு வீட்டை பூட்டி வேலைக்கு சென்றுள்ளனர். மதியம் சாப்பிடுவதற்காக வந்தபோதுதான் காளியம்மா வீட்டின் கதவில் பூட்டை உடைத்த நிலையில் கண்டுள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் வைத்திருந்த தங்க நகைகளும் பணமும் திருடியதாக கண்டுபிடித்தார். இவர்கள் இருவர் மட்டுமே இந்த வீட்டில் தங்கியிருந்தனர். சம்பவத்தில் மூணார் காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. இடுக்கியில் இருந்துள்ள விரல் அடையாள நிபுணர்களும் மோப்பனாயும் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனைகள் நடத்தினர். வீட்டுக்காரரு வியாபாரம் பார்க்கறதுக்காக காலையில் 7 மணிக்கு போயிட்டாரு. நான் 7:15 வீட்டை பூட்டிட்டு டியூட்டிக்கு போயிட்டு மத்தியானம் 1:05 வீடு வந்து திறக்கும்போது நான் வரையிலேயே பகுதி கதவு வெளி தகர கதவு திறந்து கிடந்தது. வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனே வீடு பூட்டி இருந்துச்சு. பூட்டு சாவியை வச்சு பூட்டை திறக்கும்போது பூட்டு கொண்டியோட கீழே விழுந்த உடனே என் வீட்டில் ஏதோ சம்பவிச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லாதனால எனக்கு வீட்டுக்குள்ளே போக ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து தான் வீட்டுக்குள்ளே எல்லாரும் என்னையை கூட்டிகிட்டு போய் நான் பீரோவும் ஒரு இரும்பு ட்ராவும் இருந்துச்சு. அதில் தான் பணம் நகையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய நகை 10 பவுனும் 1,70,000 திருட்டு போனதை தெரிஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் கூப்பிட்டு வீட்டில் பணம் நகையும் திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் நியூஸ் பியூரோ மூணார்.